பத்திரிகை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் இங்கே வந்து பாண்டியராஜன் இருக்கும், வினோத் சார் இருக்கும், நண்பன் சேது இருக்கும், அப்புறம் இந்த இசைக்கு நாயகன ஐயா தான் அவருக்கும், அப்புறம் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் இடத்துல சாட்டம் வச்சிடறேன். இந்த படம் வந்து சூர்யா நடிக்கிறாரு, நண்பன் சேது, என் நண்பன் புள்ள நடிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் படத்துல நான் வந்து இணைஞ்சிருக்கிறது மாஸ்டர் சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஸோ பிளஸ்டு. மற்றபடி நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேர் என்ன நர்வஸாக இருக்கு, நீங்கள் தெரியல, ஃபர்ஸ்ட்ல பேச சொன்னால ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சூர்யா, யார் என்ன சொன்னாலும் குதிரைக்கு லாயத்தை கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இரு, நீ பெருசா வருவ. மாமா நான் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கே குழுமி இருக்கிற உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவா வந்து பாடல் வெளியீட்டு விழா வைப்பாங்க. இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக பாட்டு மற்றும் ஃபைட்டு வெளியீட்டு விழா இதுதான் நினைக்கிறேன். பார்த்த உடனே மிரண்டு போயிட்டேன். அது வந்து நம்ம திருவிளையாடல் ஆரம்ப படத்துல ஒரு டைலாக் வரும், பொங்கல் கிடைச்சாலே பொங்கல் வந்தாலே வெடி வெடிப்பாரு, தீபாவளி வந்தா சும்மா இருப்பாரான்னு. மத்தவங்க படத்திலேயே ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த படத்துல தெரிக்க விட்டுருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அனலரசு மாஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் பத்தி சொல்லணும். ரொம்ப பிரமாதமான இசை. அவரோட நான் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். இந்த பாடலையும் ரொம்ப பிரமாதம். லிரிக்ஸ் எல்லாம் வந்து டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாம் வந்து பக்கத்துல இருந்து வாங்கியது. ரொம்ப அழகான அனுபவம். ரொம்ப சிறந்த பாடல்களாக வந்திருக்கிறது. சாம் சிஎஸ் அவர்கள் நிறைய வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நிறைய பாடல்கள் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தவரோட காஞ்சனா 4, வெட்டத்துல என்று பல பாடங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதே போல நம்முடைய மகத்தான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகன், அவர் வந்து ரொம்ப பிரமாதமா, அவருடைய முதல் படமே இவ்வளவு அற்புதமா வந்திருக்கு. நிச்சயமா அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய நடிகராக அவர் தமிழ் திரையுலகில பிரகாசிப்பார் என்பதற்கு இந்த பிள்ளையார் சுழியே உதாரணமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்புறம் அந்த ஃபீனிக்ஸ் பாக்குறப்போ போனிக்ஸ் அடிக்கடி படிக்க வேண்டியது. அது என்ன, அது பீனிக்ஸ் மால் பேரை வச்சுட்டு விஜயா மால்ல விழா வச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இல்ல பீனிக்ஸ் என்பது ஒரு புராண பறவை, சாம்பலிலே இருந்து உயிர் தெழுகிற ஒரு கற்பனை பறவை என்று. பீனிக்ஸ் என்பது ஒரு நம்பிக்கையின் குறியீடு. மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விறகாகலாம், ஆனால் மனம் சாய்ந்து போனால் இன்னாவது என்று ஒரு பாடல் இருக்கும். நம்பிக்கை தான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த நம்பிக்கையின் குறியீடு தான் அது. அந்த மலையை சென்று படுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த மலையை நகர்ந்து சென்று கடலிலே விழு என்றால் விழும் என்று பைபிளிலே ஒரு வாசகம் வரும். நம்பிக்கை மிக முக்கியமானது. நம்பிக்கையில்லா மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் எல்லாம் கொலைகாரர்கள், நம்பிக்கையில்லா வீடுகளில் மனைவிகள் எல்லாம் விபச்சாரிகள், நம்பிக்கையில்லா பயணங்களில் எதிர்ப்படுகிறவர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் என்று ஒரு சொலவடை உண்டு. எனவே நம்பிக்கை தான் நம்மை நகர்த்துகிற ஒரு மிகப்பெரிய பலம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை குறியீடாக வைத்திருக்கிற இந்த பீனிக்ஸ் என்கிற படம் மிகப்பெரிய தமிழ் திரையுலகின் நம்பிக்கையாக வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. தம்பி சேதுபதி கூட நடிச்சிருக்கேன். அவருடைய வாரிசு சின்ன சேதுபதி கூட நடிச்சிருக்கேன். மாஸ்டர் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படின்னா எல்லா ஹீரோவுக்கும் பாம்பேல இருந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் எப்பவுமே போன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் டைம்ல கூட ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க ஃப்ரீயா இருப்போம், டைரக்டர் மட்டும் பிஸியா தான் இருப்பாரு. ஏன்னா அங்க இருந்து அவ்வளவு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆஸ்கார் விருதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு இது உலக அளவில் வச்சிருந்ததுல இந்தியாவில சார்பா நம்ம மாஸ்டர் நாமினியா பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் சரியா ரீச் ஆகல. அவர்களுடைய பாராட்டுகளும் வழங்குகிறோம். படத்துக்கு இருக்கிற ஸ்பீடை ஏத்துறதுக்கு தம்பி சாம் சிஎஸ் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் நடிச்ச நடிகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். மாலை வணக்கம். ரொம்ப கிஃப்டடா ஃபீல் பண்றேன். எனக்கு பர்சனலாவே மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மாஸ்டர் படத்துல நான் ஒர்க் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் படம் மாஸ்டர் இவ்வளவு பிஸியா இருக்கிற போகும்போது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு, அதுல கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நம்ம போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிடணுன்ற முடிவில் தான் போய் பண்ணேன். மாஸ்டர் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. நம்ம
நான் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சூர்யா பிரதர் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காரு. நான் கண்ணு முன்னாடி பார்க்க போகும்போது அது மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை ஒரு எனர்ஜி லெவல்ல வந்து கொஞ்சம் கூட டிராப் ஆகாம பண்ணிருக்காரு. நிச்சயமா உங்களுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர். என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல, இப்பதான் பாக்குறேன். டப்பிங்ல கூட நீங்க காட்டல. சோ ரொம்ப திருப்தியா இருந்தது. சூர்யா கலக்கிட்டா நிஜமா. ரொம்ப என்ன சொல்றது, 96ல நான் பார்க்கும்போது நியத்திய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது. பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை மாஸ்டர். ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்ல இருந்திருக்கான். சோ இப்படி பிரம்மாண்டமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி எங்க ஓகே. சோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியலாம், ஆனா நிஜமா ஏதோ என் புள்ள வந்து ஸ்கிரீன்ல வந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர் நான் சாரி, நீங்க சொல்லக்கூடாது, நீங்க நான் தான் அம்மாவா பண்ணிருக்கீங்க சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. சோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸ்ல ரொம்ப இமோஷனலா வி ஒர்க் டுகெதர். சோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்கிரீன்ல பெரிய ஹீரோவா தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுதான். நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதுல நல்லா தெரியுது. நிறைய பசங்க இதுல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. விக்கி நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க மாஸ்டர். உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம். அதுல வந்து கலக்கி செம பெண்ட் எடுத்து, ஆனா அது நல்லா தெரியுது படத்துல, ரொம்ப அற்புதமா தெரியுது. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் வேல்ராஜ் சரிங்க இன்னைக்கு ஆப்சென்டா ரைட். அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி. பியூட்டிஃபுல்லா இருக்கு அவருடைய ஒர்க். பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட. அவர் டிஓபியா போயிருக்காரா இல்ல நடிக்க போயிருக்காரா சார்? நடிக்க போயிருக்காரா? அதான பார்த்தேன். அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியா வீட்டுல வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர். ப்ரொடியூசர் மேடம், ஆனா அவரும் ப்ரொடியூசர் தான். ராஜலட்சுமி மேம்கே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாம போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்ல, டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்ல. அதுதான். சோ அவருடைய பிஸி ஸ்கெட்யூல்ல எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி. சோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு இந்த திரைப்படம். சாம், தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் லவ்லி மியூசிக். சூப்பர்வா இருக்கு, வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, வாங்கிக்கோ இதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமா கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். சேதுபதி சாரோட படம் பண்றேன், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க. நல்ல சூர்யா உனக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்றாங்க, அதுக்கு அப்பால எனக்கு சொல்லவே இல்லை. நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட் தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டர்ல ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட் தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதுல ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர். நீங்க உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணது சொல்லுவேன். ஏன்னா 5 நிமிஷம் எடுத்துட்டு அது 3 நிமிஷம் எனக்கு சொல்லும் போது நான் சொல்லிடுவேன் 3 நிமிஷம் போதும் மாஸ்டர் தான் சொல்லுவேன். அது 7 நிமிஷம் ஆகி அப்புறம் 8 நிமிஷம் ஆகி அது 3 நிமிஷம். ஆனா உங்க ஃபைட் மட்டும்தான் என்ன நினைச்சோமோ அது வந்து அவ்வளவு எடுத்திருந்தான் கதகளி படத்துல. அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்க. அப்ப அந்த படமும் ஒரு தெளிவான படமா தான் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி, இந்த படம் கண்டிப்பா சிவா சார் படம் பார்த்துட்டாரு போல. சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல நாங்க வெளியில மாட்டிக்கிட்டோம், பார்க்க முடியல. அந்த இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பா சூர்யா சேது சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கமிட்டா இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 96 பிரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கொண்டாந்து உட்காந்துருந்தாரு. அந்த அந்த மூஞ்சியில அவ்வளவு ஒரு இன்னசென்ட், தோத்து போன நம்ம ஜெயிச்சுவோமா, பல கேள்விகள்,
நானும் ஒட்டிய மூஞ்சியோட உட்காந்துருக்கேன், அவரும் ஒரு ஒட்டி போன மூஞ்சியோட உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்றது, ஏன்னா நான் நினைச்சிருக்க கேரக்டர் வேற. அப்போ நான் தெளிவாக சொல்றேன், சொல்லும்போது பரவாயில்ல சார், இதுக்குள்ள ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தா கூட நான் ஒரு சீன் 2 சீனோட பண்றேன் சார். அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ 2 சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம். ஆனா இப்ப நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பா பார்க்கணும் உங்க அப்பாவை, ரொம்ப ரொம்ப வியப்பா. ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு. ஆனா உன்னைய ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்க அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை, பயங்கர கிளாரிட்டியா இருந்த, நீ பயங்கர தெளிவா இருந்த. எனக்கு டக்குனு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. உன்னைய நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன். அவ்வளவு விவரமான, பல நாட்கள் சினிமாவை பல விதமா கரைச்சு குடிச்ச ஒரு மனிதன் எவ்வளவு பேசுவான் மாஸ்டர், அந்த மாதிரி அவ்வளவு தெளிவா பேசினான். உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது. அது நான் படம் பார்க்கும்போது, இந்த ஷார்ட்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பரா ஆடிருக்கேன். உங்க அப்பாவை விட நீ நல்லா ஆடி இருக்கேன் நான் சொல்லுவேன். உங்களை விட சூப்பரா ஆடி இருக்கேன் சார். உண்மையாவே ஃபைட்டும் சூப்பரா பண்ணிருக்கேன். சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்க அப்படிங்கிறது, பாட்டும் ஃபைட்டும் சூப்பரா பண்ணிருக்க. நீ உங்க அப்பா மாதிரி நடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத நீ ஹீரோ தான். உண்மையிலேயே சண்டைக்கோழி படத்துல விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு, அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதுல கிடைக்குது. உங்க அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்ட குணத்தை வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா நடிச்ச 10 படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பரா, அது நல்லா நடிச்சுப்பேன். நான் பார்க்காதனால சொல்றேன், திரும்ப திரும்ப உங்க அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி, சக்தி ஃபிலிம் பேக்டரி சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான். கண்டிப்பா வருவேன். நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன், நீ பெரிய இடத்துக்கு வரணும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும், ஹீரோக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. கண்டிப்பா நீ பெரிய லெவல்ல வரணும். சக்தி சார், சக்தி சார் அதான் அவர் சிவா சார் சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப அதிர்ஷ்டமான ஆளு. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமா அமையட்டும். தேவதர்ஷினி மேம், முத்துக்குமார் அண்ணா, நான் எல்லாருமே எல்லாருமே பார்த்த ஆட்களை பார்க்குறேன், நம்ம ஆட்களையா பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்க ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இதே இடத்துல சக்சஸ் மீட்டு நம்ம எல்லாரும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி மாஸ்டர். எம்எம்ஏ வச்சு ஃபர்ஸ்ட் படம் நினைச்சேன். சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு 10 படம் தேவைப்படும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். சாம், நம்ம அடுத்த படத்தில் வேலை செய்யப்படும். ஸோ விஷுவல்ஸ் பார்த்தேன், செம்மையாக இருக்கு. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 years ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சது, ஒரு கான்ட்ரவர்சிஸ், அதுக்கப்புறம் ஷூட்டிங், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், படம் ரிலீஸ் ஆகும் ஒரு பெரிய போன கேப்பு, இது எல்லாமே ஒன்னொன்னுத்தையும் ஒன்னொன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றுத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். அண்ட் ஐம் பிட் எமோஷ்னல். இன்னும் 4 நாள்ல படம் ரிலீஸ், 8 நாள்ல படம் ரிலீஸ். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவதர்ஷினி மேம், சம்பத் சார் அண்ட் ஹரிஷ் உத்மன் சார், முத்துக்குமாரன் அண்ணன், எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்பயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த படம் பண்றோமேடா நம்மளால ஸ்ட்ராங்கா பண்ணிட முடியுமா, என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரி உள்ள ஃபீல் பண்றப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீக்கரா ஃபீலா தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஆனா அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சீன்லயும் என் கூட பில்லரா இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமா தேவதர்ஷினி மேம், எனக்கு அவங்க வந்து இந்த படத்துல மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு நிஜ லைஃப்ல ஒரு அம்மா தான். ஐ எம் வெரி கிஃப்டட் ஃபார் தட். அண்ட் மை ப்ரொடியூசர்
ராஜலக்ஷ்மி மேம். அவங்களும் அவங்க தான் பணம் போடுறாங்க. இந்த கான்வர்சேஷன் நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம், ஐயோ என்னடா இவன் இப்படி பேசிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதுல வந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலரசு சார் தான். நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்ல இருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி. ஜூலை 4th ஃபீனிக்ஸ் வருது, எல்லாரும் தேட்டர் போய் பார்ப்பீங்க நம்புகிறேன். அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன். இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்பில் நான் இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம். எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் நோ மோர். அவர் மேலே ஆசீர்வாதம் பண்ணாரு, கண்டிப்பாக நம்புகிறேன். இதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர். ப்ளீஸ் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னன்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால், ஒரு டஃப்பான கால், லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்கு, டைரக்டர் ஆகணும்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, நாளைக்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியல் எல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இவங்க மட்டும் தான் காரணம். அதை நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் சேது சார் சில விஷயம் ஷேர் பண்ணீங்க. இந்த படம் அப்படிதான் அமைஞ்சது, சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டா சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை, கதை எழுதிட்டேன், யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்புல ஸ்பாட்டிங் அப்படிதான் சூர்யா பார்த்தேன். ஸோ அங்கதான் எனக்கு ஸ்பார்க் ஆகி சார்கிட்ட சொன்னேன், சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டர், நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜோனரை வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜோனர், நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது, சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறது இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும். அண்ட் அவன் ஒரு 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்காக நான் வருத்திக்கிட்டதை வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸ் நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படிதான் இருக்கும், 7-8 வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட் வச்சு அவன் வந்து இதுக்கு கேப்பபிளான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவனை ஹீரோவை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இஸ் கேப்பபிள் ஃபார் தட் நவ். இந்த படத்தை மூலிமா எல்லாரும் கூடி சீக்கிரம் பார்க்க போறீங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா, வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர். அண்ட் அகெயின் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், மேம் தேங்க்யூ ஸோ மச், நம்ம நிறைய பாடுபடுத்தியிருக்கேன். அண்ட் லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், ஹரிஷோத்தமன் அண்ட் மோன ரமேஷ் சார், முத்துக்குமார் சார், திலீபன் அண்ட் எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாம இதுவும் ஒரு படம் தான், இந்த படத்தை நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படம் பேக்ல பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்றது, அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ண ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்றது அப்படிலாம் இல்லாம அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார், அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைன்னா இந்த படத்தை நான் இந்த களத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார்.
அண்ட் பிரவீன் கேல் எடிட்டர் ஆகட்டும், அண்ட் மதன் டைரக்டர், அண்ட் எல்லாருக்குமே. அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்னைக்கு விழாவின் நாயகன் சாம். தேங்க்யூ ஸோ மச் சாம். நான் உங்களோட பிக் ஃபேன். ஏன்னா உங்களோட விக்ரம் வேதா ஆகட்டும் அண்ட் ஒடிகால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வேண்டியிருக்கேன். என் கதை காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணது. ப்ரொடியூசர்கிட்ட சொன்னோன்னே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த ஃபீனிக்ஸ். ஸோ இன்னைக்கு நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்ட் பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான், வணக்கங்கள். அண்ட் இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஈவன் தோ நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறைய ஒரு நியூ லான்ச் இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் பிரதர், பாண்டியராஜன் சார் அண்ட் சிவா சார், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சக்தி சார் என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். சொன்ன மாதிரி சக்தி சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. எங்களுக்கு வந்ததுக்கு முத நன்றி. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தை நல்லபடி கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு டெக்னீஷியன், அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு டெக்னீஷியனோட வெற்றி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதில் லாஸ்ட் நாட் பட் த லீஸ்ட் எங்கள் 2 குழந்தைங்க, ஏன்னா நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து எங்களை பார்த்துட்டாங்க. ஸோ என்னோட பையன் கிருஷ்காந்த், என்னோட பொண்ணு மிருதுலா, 2 பேருக்குமே நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். Thank you so much everyone to came here and thank you Sam. Love you Surya. Take care. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிரஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரஸ்ஸுக்கு வந்து இது வந்து 3வது ஃபங்க்ஷனு. இதுக்கு அடுத்தது 4வது அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போறாங்க. இதுல இதுக்கு 2 மணிக்கு பார்த்த லவ் மேரேஜ், அதுவும் என்னோட ரிலீஸ் தான். ஃபீனிக்ஸ், இதுக்கு அடுத்தது கண்ணப்பா பார்க்க போறாங்க. ஒரு விதத்துல நான் மானசீகமா உங்க கால்களை தொட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு உழைப்புங்கிறது வந்து காலையிலேருந்து 4 ஃபங்க்ஷனு கண்டினியூஸா நிறைய எங்க அப்பா வயசுல உள்ளவங்க எல்லாம் வந்து பிரஸ்ல இருக்காங்க. வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஒரு சாதாரண விஷயமா நினைக்கல. எப்பயுமே வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நேரா வந்து உட்கார்ந்துருவோம், அப்ப தெரியாது. இதுல கொஞ்சம் முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டோம். ஒவ்வொருத்தலாம் அவங்க வரும் பொழுது நிறைய பேசிட்டு இருந்தோம். டைமண்ட் பாபு சார் மாதிரி நிறைய, டைமண்ட் பாபு சார் எல்லாம் 2வது அந்த படம் முடிச்சுட்டு நான் ஐயாவை போய் பாக்குறேன், அந்த படத்தோட ரிப்போர்ட்டையும் சொல்லிட்டு அடுத்தது நான் கண்ணப்பாவுக்கு போறேங்கிற லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபீனிக்ஸ் மாஸ்டரோட படம் இந்திய அளவுல மிகப்பெரிய டெக்னீஷியனா பார்த்துட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன் தமிழ்நாட்டில இருந்து போய் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு கலக்கிட்டு இருக்க ஒரு டெக்னீஷியன். அவரோட முதல் வந்து இயக்குனரா முதல் படம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில போயிட்டு 18 படம் பண்ணியிருக்காரு. அதுல சல்மான் கானுக்கு மட்டும் 7 படம் நினைக்கிறேன். ஷாருக் சாரோட ஜவான், இந்த பக்கம் விஜய் சாரோட ஒரு 6 படமா மாஸ்டர், 9 படம் பாத்துருக்கீங்களா? அதே விட்டுருக்கேன். ஆனா என்னன்னா இவங்களோட இப்ப வந்து ஒரு சிங்கமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க ஜனநாயகனா இருக்கட்டும், அத்தனைகளையும் மாஸ்டரோட உழைப்பு தான் இங்க வந்து ஒரு விறுவிறுப்பான சண்டை காட்சிகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு இந்தியாவே வியந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு கலைஞனோட படைப்பை நம்ம வந்து ஃபீனிக்ஸ்ல பார்க்க போறோங்கிறது ஒரு தமிழனா பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். மிக அருமையான ஒரு ஆக்ஷன் பேக்டு பிலிமா பண்ணியிருக்காரு படத்தை தம்பி சூர்யா சேதுபதி. விஜய் சேதுபதி சாரோட சன். முதல்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா உள்ள வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய சொல்லுவாங்க, அப்பன் தோத்து போன ஊர்ல
பையன் ஜெயிக்கிறது கெத்து அப்படிம்பாங்க. அப்பா அது வந்து ஜெயிச்ச ஊர்ல பையன் ஜெயிச்சா அது மாசு. ஒரு விஜய் சேதுபதி சார் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சோன்ன மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து பல ஊர்ல இருந்து பல பேர் கனவோட சென்னை நோக்கி வந்திருப்பாங்க விஜய் சேதுபதி சாரை பார்த்து. விஜய் சேதுபதி சாரை பார்த்து 100 பேர் வந்தாங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட சன்னும் ஜெயிச்சா 200 பேர் நம்பிக்கையோட வருவாங்க. இங்க உழைச்சா சின்சியரா இருந்தா ஜெயிக்கலாங்கிறதுக்கான அடையாளம் அது. விஜய் சேதுபதி சார் அடையாளம் தான் நீங்க வந்து குறியீடு. உங்களோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உழைச்சி மேல வந்த ஒருத்தர் அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் ஜெயிக்கும் பொழுதுதான் அந்த உழைப்போட முழு பலனையும் அறுவடையும் எடுத்துட்டு போக முடியும். விஜய் சேதுபதி சாரோட வெற்றி வந்து அவரோட உழைக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும். உங்களோட வெற்றியை தான் அவங்களோட வெற்றியா கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ விஜய் சேதுபதி சாரோட வெற்றியை விட உங்களோட வெற்றி மாசா இருக்கணும். இந்த ஃபீனிக்ஸ் படம் இதுல வந்து என்னன்னா ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் ஒரு ஆக்ஷன் பேக்டு பிலிம் பண்ணா எப்படி இருக்கும். படம் பூரா தெறிக்க விட்டுருக்காரு, ஆக்ஷன் பூரா தெறிக்க விட்டுருக்காரு. நிறைய சின்ன சின்ன கேரக்டரா இருக்கட்டும் பெரிய கேரக்டரா இருக்கட்டும் அவ்வளவு அழகா அதை வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. சில சீக்வன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. மாமாவா பேசிட்டு போனாரு. அவருக்கான சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வேற ஒன்னா இருக்கும். விசில் பறக்கும்னு நான் நம்புறேன். தேவதர்ஷினி மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். ஒவ்வொரு படத்திலையும் அவங்க இப்ப ரீசெண்டா கொடுக்கிற பரிணாமம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரியான படங்கள் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட வந்து செப்பரேட்டா வேற ஒரு டைமென்ஷன் காட்டுறாங்க. அம்மாவா நார்த் மெட்ராஸ்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது அந்த லெவல்ல இருக்கு. இது படத்துல உள்ள ஒவ்வொருத்தருமே மிக சிறப்பான பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் இப்ப இந்த மாஸ்டர் வந்து ஒரு டெக்னிக்கலா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்களோட மனைவி ராஜலட்சுமி மேடம் அவங்க கிட்டத்தட்ட சினிமாவை அவ்வளோ நேசிக்கிறாங்க. மாஸ்டருக்கு மிகப்பெரிய பில்லர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவ்வளவு விஷயம் நாங்க வந்து பீனிக்ஸோட பிசினஸ் பத்தி பேச உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் மாஸ்டர் வந்தாங்க, மேடம் இருந்தாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு பீனிக்ஸ் விஷயத்த வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தை பேசி முடிச்சோம். அந்த மாதிரி வந்து என்னன்னா சினிமாவை வந்து அவ்வளவு நேசிக்கிறாங்க, அவ்வளோ வந்து அதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் மாஸ்டர் வந்து இன்னும் உலக அளவுல எடுத்துட்டு போகணும்னு நான் நம்புறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா ஆக்கிட்டாங்க. எனக்கும் நானும் ஊர்ல இருந்து வந்த ஒரு பையனா என்னோட தம்பி ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப ஆசையோட இந்த படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபீனிக்ஸோட முழு படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்துடைய ரசிகனாகத்தான் நீங்க நான் பேச வந்திருக்கேன். தமிழ் சினிமா வரலாற்றுல நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான இடத்துக்கான படம் ஃபீனிக்ஸ். மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட தமிழ் சினிமான்னு சொன்னா அது வந்து ஒரு டாப் 10 பிலிம்ஸ்ல வந்து இந்த படம் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஒரு டேரக்டர் எவ்வளவு பெரிய மாஸ்டர் டைரக்ஷன் வேற, அப்படி ஒரு மாஸ்டர் அவ்வளவு ஒரு 100% நேர்த்தியா ஒரு ஃப்ரேம் லேக் இல்லாம ஒரு சீன் தப்பா இல்லாம ஒரு லாஜிக் மிஸ் ஆகாம மொத்த படமே சீட்டு நுனியில வந்து பாக்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணி கொடுத்திருக்கார் இந்த படம். மீடியா நண்பர்களுக்கு இந்த இடத்துல ஒன்றே சொல்றேன், இந்த ஆடியோ ரிலீஸ் வந்தா மைக்கு பிடிச்சி பேசுவீங்கன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க படம் பார்த்துட்டு நான் பேசுற விஷயங்கள் ஏதாவது நீ அதிகமா பேசுனேன்னு சொன்னா எனக்கு போன் பண்ணி திட்டுங்க. நீ நான் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட அதிகமாக இருக்காது, கம்மியா இருக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் மனதை பெரிய அளவில் பாதிச்சதுனாலதான் இந்த வார்த்தைகள் நம்ம சொல்றோம். இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான சினிமா. ஏன்னா இது போன்ற ஒரு படத்தை பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய நேர்த்தி மாஸ்டரும் வேல்ராஜ் சாரும் சாம் சிஎஸும் பிரவீனும் அப்படி கைகோர்த்துட்டு செய்யற இந்த வேலை இருக்கு பாருங்க. அத்தனை ஒரு ஸ்பீட், அப்படி ஒரு கட்டிங், அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ், பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன நடிகர்ல இருந்து ஒரு தேவதர்ஷினி அவர்கள் இருந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்து புதுசா போட்ட அத்தனை பசங்களையும் பேர் சொல்ல தெரியல.
எந்த பையனே ஒரு பையனோட இன்னொரு பையனை குறைச்சே மதிப்பிட முடியாது. அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த கர்ணாவா நடிச்சவங்க எல்லாருமே இப்படிதான் ஒரு புதுசா வர்றாங்க, திரும்ப இருக்காங்க, இப்படி பயமுறுத்துறாங்களேன்ற அளவுக்கு இந்த படம் வந்து ஒருத்தரையும் நடிச்சிருந்தாங்க. அதை உருவாக்குற சிப்பி நீங்கன்றதுனால அது அந்த பாராட்டு உங்களுக்கு. ஆனாலும் கூட அந்த பசங்க எல்லாத்துக்குமே ஒருத்தர் கூட சொல்ல, அவ்வளவு அந்த சின்ன பசங்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் தமிழ் சினிமாவில் இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். மீதி கேரக்டர்ஸ் நம்முடைய ரெகுலர் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் அவ்வளவு அற்புதமா ஒருத்தர் மேல்ராஜ் எல்லாருமே அப்படி பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து யாரை பாராட்டுறதுன்னே நம்ம வரிசையா சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து அற்புதமா இருக்கு. அதனால வந்து டெஃபினட்டா வந்து இந்த படத்தின் வந்து இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த இயக்குநருக்கான விருதை வந்து அமர அரசுக்கு நம்ம இங்கேயே அறிவிக்கிறான்றது என்னுடைய கருத்து. அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம சாதாரணமா அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படம் பார்த்து ஒரு 2 மாசமா அதனுடைய தாக்கம் மைண்ட்லயே இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு அனல் அரசு எத்தனை பேர் உருவாக்கி விட்டுருக்காரு அந்த படத்துல கேட்டீங்கன்னா அத்தனை லிஸ்ட் இருக்கு. இதன் மூலம் எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைக்குது, எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா வர போறாங்கன்னு தெரியல. இங்கிருந்து வரும் ஒரு பெரிய பேட்ச். அப்படி ஒரு பேட்ச்ல வந்து ஒரு அற்புதமா நீங்க கொடுத்துருக்கிற விஷயம் தான் வந்து சூர்யா சேதுபதி. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இந்த பையனா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அப்படி ஆரம்பிச்ச பையன் படம் முடியும் போது நம்ம நெஞ்சுக்குள்ள வந்து அப்படி உள்ள போய் உகுந்தான். இத்தனை ஒரு டெடிகேஷன், எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கணும், எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த பையன் வளர்ந்த விதம் என்ன, அவனுக்கு என்ன பின்னணி, அதெல்லாம் இல்லவே இல்லை. அவன் தரையில் கடந்து உருண்டு வாழ்ந்து அந்த கேரக்டரா வாழ்ந்து அது நீங்க எவ்வளவு வேலை வாங்கணும், வேலை செய்யற ஒரு ஆள் வேணும், அது உழைக்கிற ஒரு ஆள் வேணும். நல்ல கல்லா இருந்தா தானே செதுக்க முடியும் நீங்க. அப்படி ஒரு அற்புதமான சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவின் டைகர் ஷெராஃபா நீ தான் வருவாராஜா. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அத்தனை ஒரு வேகம், இன்னும் வளர வளர எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க வளர்த்து விடுங்க மாஸ்டர், அவனை இங்க ஒரு டைகர் ஷெராஃப் ஆகி காட்ட உங்களுக்கு பொறுப்பு. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை. அதான் சொன்னேன், விஜய் சேதுபதி சார் படங்கள்ல நான் வந்து மிக மிக ரசிச்சு பார்த்துட்டு அடிக்கடி பார்த்த படம் தான் மகாராஜான்னு சொல்றேன். அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா அதிகமா இனிமேல் பார்க்க போற படம் பார்த்தா நான் ஃபீனிக்ஸ்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு ஒரு நேர்த்தி, அவ்வளவு எவ்வளவு டெக்னிக்கலா சொல்லணும்னா தெரியல, இயக்குனர்களா இருக்கீங்க. அது வந்து மனசை விட்டு ஒரு ஃப்ரேம் கூட ஆகல. எப்ப நினைச்சாலும் ஃபுல் படம் மைண்ட்ல ஓடுற அளவுக்கு ஒரு அற்புதமான படமா இருக்குது. சாம்சியஸ் அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரானரி. அது மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அருமையான படம். சேது சார் நீங்க தமிழ் சினிமாவுக்கு நிறைய பண்ணிருக்கீங்கன்னா நிறைய, அதாவது இமேஜ் எல்லாம் உடைச்சு என்ன ரோல் வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம்னு வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ். ஒரு நடிகன் இத்தனை விதமா மாற முடியுமா எல்லாம் காமிச்சிட்டீங்க. எல்லாம் சார்ந்தெல்லாம் தாண்டி இப்படி ஒரு அற்புதமான பையனை கொடுத்தீங்க சினிமாவுக்கு. அது அடுத்த சினிமாவுக்கான கான்ட்ரிபியூஷன் டெஃபினட்டா வந்து உங்களுடைய புகழாரம் தாண்டி அந்த பையனுடைய வயசுக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் மாபெரும் இடத்தை ரீச் பண்றோம். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்க்கக்கூடிய பையன் தான் இந்த சூர்யா. அந்த வகையில நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் இந்த இடத்துல. நீங்க இந்த சினிமாவுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண அந்த சினிமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துச்சு சார் உங்களுக்கு. அதுதான் என்னுடைய எண்ணம் இதுல. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நான் மிகவும் நேசிக்கக்கூடிய நடிகர்னா விஜய் சேதுபதி. காரணம் அவருடைய டெடிகேஷன், அவருடைய சர்வீஸ், அவருடைய கோஆபரேஷன், அவர் ப்ரொடியூசர்களை ட்ரீட் பண்ற விதம், டெக்னீஷியனை ட்ரீட் பண்ற விதம், மக்களோட பழகிற விதம், பல்வேறு குணங்களை அவர் பாக்குறேன். அதெல்லாம் தாண்டி இந்த பையன் இன்னும் பெருசா வந்து நிற்பார். நான் பெரிய நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து இந்த சக்திக்கு அப்பப்போ ஒரு யோகா இருக்கும். டகான ஒரு படத்தை தூக்கிட்டு போய் சுத்திட்டு வந்துருவாரு. அது எங்கேயோ சுத்திட்டு வந்து கடைசியில் அவர் வந்து சேர்ந்துச்சு. அந்த மாதிரி வந்து சக்தி மிக திறமையாக வெளியிட்டு இந்த படத்தை வந்து பிரமாதமா கொண்டு போய் ஸ்கிரீன்ல சேர்த்து கொண்டு வந்து தருவார். இந்த படத்துக்கான ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் நீங்க சிறப்பா செஞ்சு சேது சார் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை பண்ணி ஒண்ணுமே சொன்ன ஒரு நாள் முதல் நாள் போதும், 2ஆம் நாள் வந்து மக்கள் எல்லாம் படமாக்குற எல்லாரும் பிராண்ட் அம்பாசிடரா மாறிடும் அந்த படத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும். அதனால இவ்வளவு பெரிய வெற்றி, ஒரு மாபெரும் மிகச்சிறப்பான படத்தை தயாரிச்சு இருந்தாலும் சொல்றது வார்த்தையில படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நிறைய வெற்றி விழாவை பத்தி நிறைய ஒருத்தரா பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி, இவ்வளவு பெரிய அனலசு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற நான் மகளா நேசிக்கிற ராஜலட்சுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் பின்னணி எல்லாமே இப்படி படத்தை உருவாக்கியே இருக்க முடியாது. அவருக்கு காசு தெரியாது, கணக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, எல்லாம் படிச்சிடல, அதை பார்த்துச்சு எல்லாமே. அதனால இப்படி நிம்மதியான ஒரு படம் எடுக்கிற காரணம் ராஜலட்சுமி. அவங்களுக்கும் மொத்த எல்லா டீமுக்கும், முருகராஜ் அவர்களுக்கும், எல்லாத்துக்கும் சிறப்பாக நடத்தி கொடுத்த முருகராஜ் அவர்களுக்கும், PR ரியாஸுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஃபீனிக்ஸ் என்ற மாபெரும் வெற்றி படத்தை திரையரங்களை பார்த்து நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.